கையை படுத்து தூங்கி விதுரர் 2-3 தடவை வர்றாரு, இடையில வர்றாரு சொல்லலான்னு. ஆனால் சொல்ல முடியாத அளவுக்கு இவங்க 2 பேரும் நெருக்கமாக உட்காந்துட்டு வர்ற விதுரரையே கேள்வி கேட்டு ஏதோ பேசி, உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும், நீங்கள் சென்று பிறகு வரலான்னு சொல்லி இப்படியே கிளப்பி விட்ருவாங்க. அப்போ கிளப்பி விட்டோன்னா விதுரருக்கு வேறு வழியே இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லியே ஆகணுங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துடுறாரு. இப்போ தருமன் எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ அவன் என்னென்னா நம்ம இளவரசர் ஆகிட்டாங்கிற ஒரு பெரும் விதத்தில் அவன் இருக்கிறான். கூட அண்ணன் துணையாக தம்பிகளும் எல்லாம் ஒன்றா உட்காந்து இருக்காங்க. எல்லோரும் ஒன்றா கிளம்புறதுன்னு ஒரு முடிவானவுடனே இப்போ விதுரர் வேறு வழியே இல்லாமல் உள்ளே வந்துடுவார். உள்ளே நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன், அதுக்கு சரியான விடை சொல்லுங்கள் அப்படிம்பார். வணக்கம் ஜி. வணக்கம் சார். வணக்கம். போன எபிசோடு நம்ம விதுரருடைய அந்த புதிர் கேள்விகளோடு நம்ம முடிச்சிருக்கோம். அந்த புதிர் கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்பாக ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த தனுசு லக்னம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, நிறைய கொஸ்டின்ஸு வருது, விருச்சிகத்தோடு அதிகமாக வருதுன்னு வச்சுங்களேன். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் புரியாமலே தனுசு ராசியெல்லாம் உள்ளே அவங்க லக்னத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் அந்த தனுசு லக்ன பகுதிகள் முடியும் போது அவங்களுக்கு அதுக்கான கிடைச்சிடும். அப்படி கிடைக்கலன்னா நம்ம கடைசியாக மொத்தமான எல்லா கேள்விகளுக்கான பதிலை நம்ம கடைசியாக வழக்கம் போல் நம்ம கொடுத்துருவோம். இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே தனுசு லக்னத்துக்குள்ளே போயிடலாம். பீமனை பற்றியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இயல்பாக இந்த தனுசு லக்னத்தை பிறந்தவங்க இருக்கவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் சுய கௌரவம் இருக்கும், மற்றவங்க கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அட்வைஸ் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமாம், அது கொஞ்சம் கோவம் வரத்தான் செய்யும். அதன் பொருட்டு ஆனால் இங்கே நம்ம கதாபாத்திரத்தை நம்ம சொல்லும்போது தனுசு லக்னத்தினுடைய இயல்புகள் இப்படி தான் அவர்கள் இருப்பார்கள் என்பதை நம்ம சொல்லிட்டு வரோம். இன்னும் நம்ம முடியலை, 2 எபிசோடு தான் போட்டிருக்கோம், இன்னும் ஒரு 8 எபிசோடு அதற்கான களம் இருக்குது. அங்கே தான் முழுமையாக இந்த தனுசு லக்னத்தினுடைய குணங்களை கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். அங்கே அவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ கதைக்குள்ளே போடுவோம். இப்போது விதுரர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இப்போ துரியோதனன் சகுனி கூட இருக்கிறாங்க, அவங்க விட்டு நகராமல் இருக்காங்க, எதுவும் அவங்கள புஷ் பண்ணுறதுலேயே இருக்காங்க, யார்கிட்டையும் பேசாமல் வெளியே தள்ளுறதுலேயே இருக்காங்க. இப்போ விதுரர் 2-3 தடவை வந்தாலும் கூட தருமனுக்கு எப்படி நம்ம இந்த ஒரு அவர்கள் ஏதோ ஒரு பண்ண போகிறாருங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 2-3 விஷயங்களை சூசகமாக சொல்கிறார். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, விழித்திருங்க அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பராசு மரம் பூத்திருக்கும்போது காடு தீப்பிடிச்சு கொள்ளும், எந்த உயிரினம் அதுலேருந்து தப்பிக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறார். தருமனுக்கு இது முற்றிலும் புதுசாக இருக்குது. என்னடா சம்மந்தமே இல்லாமல் விதுரர் சொல்கிறாரு, இவர் இப்படி பேச மாட்டார், யோசிக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கும் போதே துரியோதனும் சகுனியும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன சகுனி என்ன சொல்கிறாரு, துரியோதனன் என்ன மாமா சம்மந்தமே இல்லை, ஏன் சித்தப்பா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு கேட்கும்போது, வழக்கம் போல் அவர் கருத்தை சொல்லிட்டு இருப்பார், அவர் ஏதோ ஒரு சிந்தனையில் இருப்பார், அதை விட்டு தள்ளு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சூசகமாக சகுனி சொல்கிறாப்புல துரியோதன்ட்டு சொன்னோன்னே இப்போ விதுரர் அடுத்த டாப்பிக்கு போயிடுறாரு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இரவில் நட்சத்திரங்கள் வழிகாட்டும் அப்படிங்கிறார். இதுவும் சம்மந்தமில்லாத ஒரு வார்த்தையாக இருக்குது. இரவில் நட்சத்திரம் வழிகாட்டுமா, சரி வழக்கம் போல தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் தர்மன் யோசனையிலே இருக்கிறான். சித்தப்பா இந்த மாதிரியான ஒரு இப்படி அவர் பேசுகிறவர் இல்லையே, விழித்திருப்பவன் வழி அறிவான்னு சொல்லி 3வது அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். இப்போ சகுனி என்ன நினைக்கிறாரு, இவங்க பயணம் பண்ண தூங்கிடாதீங்கப்பா, பத்திரமா போங்கப்பா, இடம் மாதிரி போடுவீங்கப்பா, இப்படித்தான் இதைத்தான் சொல்கிறது தான் அவர் இப்படி சொத்து வலிச்சுக்கிட்டு இருக்காரு, இதை நேரடியாக சொல்லிட்டு போகலாமே, பாதுகாப்பாக இருங்கப்பான்னு அப்படின்னு சகுனி சொன்னாலும் கூட தருமன் இந்த 3 வார்த்தைகளையும் மறக்கலை, யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன ஏன் இப்படி சொல்கிறாரு, காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார் அப்படின்னு வழிநடுக போக 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 ஒரு இடத்துல உனக்கு இந்த விடை கிடைக்க மாட்டேங்குது. தருமனுக்கு விடை கிடைக்கும் போது பீமன்ட்ட தான் கேட்குறான். பீமா, விதுரர் சித்தப்பா எப்போதாவது இப்படி சம்மந்தம் இல்லாமல் பேசி நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரிந்து அப்படி இல்லை, அவர் அப்படி பேச மாட்டார்,
காரண காரியம் இல்லாமல் ஒரு வார்த்தையை கூட அவர் வந்து பேச மாட்டார். எனக்கும் அது ஒன்றும் புரியலை அப்படின்னாரு. அப்போ வந்து தர்மன் சொல்கிறான், இல்லை காடு பராசு மரம் பூத்து இருந்துச்சுன்னா அது தீப்பிடிக்கிறதுக்கான வேலையில் காஞ்சி போயிடும். மரம் காஞ்சி போனோன்னா மரங்கள் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். தீப்பிடிச்சுன்னா அது காடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மரமாக அது இந்த பராசு மரம் இருக்குது. அதனால் எளிதாக தீப்பிடிச்சுன்னா காடு முழுவதுமே எரியக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ எந்த உயிரினம் தப்பிக்குன்னு ஒரு கேள்வி வச்சுருக்காங்க. எந்த உயிரினம் தப்பிக்கும் அப்படி கேட்டோம்னா பீமன் சொல்லுவான், சிங்கம், புலி, இந்த மாதிரியெல்லாம் பல மிருகங்களை சொல்லியிருப்போம். எதுவுமே அதில் தப்பிக்கிறதுக்கான பொருள் இல்லை. ஆனால் கடைசியாக தர்மன் சொல்லுவான், எலி வலைக்குள்ளே போயிடும். எலி ஒன்று தப்பிக்கிறதுக்கு சுரங்கம் போயிடும். அது வலையை பறித்து வலைக்குள்ளே போயிடும் எலி. அதனால் எலி தப்பிக்கிறதுக்கு இருக்குது. நட்சத்திரங்கள் வழிகாட்டும், விழித்திருப்பவன் வழி அறிவான் அப்படிங்கிற இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயத்தை அவர் நமக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணுறாரு. என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த கடைசியாக அவர் சொல்கிறக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்குவோம். அதனால் பீமா, நம்ம யாராவது ஒருத்தர் கம்பல்சரி இரவு முழுவதும் நம்ம விழிச்சிருப்போம். என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுங்க, நமக்கு சரியான என்ன உபாயம் தெரியலை அப்படின்னு சொன்னோன்னே தம்பிகள்லாம் சரின்றுவாங்க. பீமன் சொல்லுவான், நான் எப்போதும் விழித்திருக்கிறேன், நீங்கள்லாம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பீமன் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன். இப்போ இவங்க எல்லாம் போய் அந்த தங்கக்கூடிய இடத்துல போய் இவங்க சேர்றாங்க. சேர்ந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு வாசம் பிரமாதமாக இருக்குது. புதுசாக கட்டின மாளிகை இல்லைங்களா, அந்த மாளிகையினுடைய வாசம்னு நினச்சி போய் பக்கத்தில் தொட்டு பார்க்கும்போது அந்த தைலம்னு சொல்லுவாங்க, அரக்கு தைலம் இருக்கு இல்லைங்களா, அந்த தைலத்தினுடைய வாசம். அரக்கு வந்து எப்போதுமே உடனடியாக ஒரு சின்ன நெருப்பு பட்டாலே தீப்பிடிக்கக்கூடியது. இப்போ இதை பார்த்த ஒன்று தான் தர்மனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. காடு தீப்பிடிச்சான்னு எதுக்கு சொல்கிறீங்க? அப்போ இந்த மாளிகை வந்து என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக தீப்பிடிக்கும். அப்போ தப்பிக்கிறது என்ன வழின்னு பார்க்குறாரு. இருக்கிறது ஒரு வாசல் தான், ஒரே வாசல் தான். உள்ளே போகிறத தான் வெளியே வந்தாங்க. உள்ளே போகிற வழியில் தான் வெளியே வந்தாங்கன்னு அந்த மாதிரியான அமைப்பில் கட்டப்பட்டிருக்கு. இது தெரியல. அப்போ தான் யோசிக்கிறாரு, ஆகா நம்ம இதுலேருந்து தப்பிக்கணுனாக்கா மெயின் வாசலை மூடிட்டாக்கா நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியாது. இதற்கு வேறொரு வழியை நம்ம ஏற்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்போ விதுரர் அனுப்புனா ஒரு ஆள் வருவான், வந்து சொல்லுவான், இந்த மாதிரி என்னை வந்து உங்களுடைய சித்தப்பாவனை விதுரர் நினச்சிருக்காரு, நான் வந்து சுரங்கம் தோன்றதில் ரொம்ப அனுபவம் பெற்றவன், ஆகையினால அவர் வந்து என்னை அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் தங்கக்கூடிய இடத்துல இருந்து நான் சுரங்கம் அமைக்கணும் நீங்கள் வெளியில் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலேருந்து சுரங்கம் அமைச்சேன் இத்தனை நாளைக்குள்ளே. ஏன்னா டைம் இல்லைங்க, ஏன்னா ஒரு அமாவாசைக்குள்ளே அவர் வந்து முடிச்சு கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சுரங்கம் தோன்றவன் வந்து சொன்னதுக்கு பிறகு தான் தர்மனுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகும். அப்போது இங்கே சுரங்கம் அமைச்சு நம்ம தப்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன சொன்னார் தெரியுங்களா உங்களுக்கு? அதான் சார், இரவில் நட்சத்திரங்கள் வழிகாட்டும் அப்படின்னு இருக்காரு. அப்போ அவன் சொன்னது கரெக்டாக போச்சுங்களா உங்களுக்கு? கரெக்டாக போச்சு. அமாவாசைக்கு நிலவு இல்லாதப்போ, அப்போ நிலவு இல்லாத காரணம் அமாவாசை தான் உங்களுக்கு. ஆமாம், அமாவாசை அப்போ நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டுறது நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறார். அவர் முன்னாடி சொன்னது அவர் விழித்திருன்னு வழி அறிவான்னு சொல்லியிருக்கார். இப்போ தான் வந்து என்ன சொன்னார், செட்டப்புக்கு வராங்க அந்த 3 வார்த்தைங்க. அப்போது இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது, நம்ம எப்பவும் போல் சகஜமாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கணும். புரோசனன் ஒருத்தன் தான் அங்கே இருப்பான், அவன் தான் வந்து அந்த மாளிகையை காவலாளி, இவங்களுக்கு தேவையான பணிவிடைகள்லாம் செய்யக்கூடியவன். ஸோ அவனுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி எப்போதும் போலவே இவர்கள் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து விழிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தோடனே இவங்க வெளியேறதுக்கான இப்போ சுரங்கம் தோணுன்னு சொல்லி நான் முடிச்சுட்டேன், என்னுடைய வேலையை முடிச்சுட்டேன், நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்னு அவன் கிளம்புனோன்னா இப்போ இவங்க எல்லோரும் சேர்ந்து இவர்களே தீ வச்சுருவாங்க மாளிகைக்கு. ஆமாம், தீ வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. சுரங்க வழியாக தப்பிச்சு இரவு முழுவதும் பயணித்து காடுகளை கடந்து அவங்க குறிப்பிட்ட எல்லையை தாண்டி போயிடுவாங்க. ஒரு எல்லைக்கு வந்ததுக்கு பிறகு அங்கே எல்லாருமே அசந்து போகிறாங்க. அம்மாவை தூக்கி தோளில் வச்சுக்கிறான் பீமன், தம்பிகை வந்து நடக்க முடியலன்னு அவங்கள தூக்கி கொஞ்சம் நாள் கொஞ்சம் தூரம் அவங்கள வச்சு நடக்கிறான். இப்படியாக பீமன் வந்து களைப்பே இல்லாமல் நடக்கிறான்.
நடந்து ஒரு இடத்துக்கு வந்தோடனே ஒரு இடத்துல எல்லாருக்குமே ஒரு களைப்பு ஏற்படும், ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குந்தி சொன்னோன்னே, இருமா நான் தண்ணி தேடிட்டு வரேன், நீங்கள் எல்லோரும் இங்கே இந்த மரத்துக்கு கீழே ஓய்வில் இருங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி இப்போ பீமனுக்கு கிளம்பி போகும்போது ஒரு தடாகத்தை பார்த்து தண்ணியை எடுத்துக்குவான். எடுத்துகிட்டு வரும்போது இடும்பின்னு ஒருத்தி அங்கே நிற்பாள். பார்த்தோன்னா வந்து அவர் ஒரு அரக்கர் கூட்டத்தை சேர்ந்தவன், இடும்பன் இடும்பிங்கிற 2 பேரும் அந்த வனத்தினுடைய அதை ஆளக்கூடியவங்க. இடும்பனோட தங்கச்சி இடும்பி. ஆமாம், தங்கச்சி. அப்போ இந்த 2 பேரும் வந்து என்னென்னா, யாராவது மாமிசம், அதாவது நரன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நர மாமிசம் சாப்பிட விருப்பம் உள்ளவங்க, மனிதர்களை கண்டால் சாப்பிடணுன்னு விருப்பம் உடையவங்க. அப்போ இடும்பன் என்ன சொல்கிறான், ரொம்ப நாள் ஆச்சு மனுஷக்கறி சாப்பிட்டு, மனிதர்கள் வாடகை வருது, இடும்பி நீ போய் பார்த்துட்டு வா, எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பான். அப்படி தான் வந்திருப்பாள். பார்த்தோன்னே பீமனை பார்த்தோன்னா அவளுக்கு ஆசை வந்துடும். அது நல்லா இருக்கான், அழகாக இருக்கான், திடகாத்தமாக இருக்கான், நம்ம அரக்கர் கூட்டத்தை சேர்ந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி இவன் என்ன பண்ணுவாள், அன்பரே நான் உங்களை பார்த்தோன்னா எனக்கு விருப்பமாக இருக்குது, நான் உங்களை சாப்பிட தான் வந்தோம், ஆனால் உங்களை பார்த்தோன்னா எனக்கு எங்களுடைய இனத்தவர் மாதிரி நீங்கள் தெரியுங்க, அதனால் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன்னு சொல்லி அவர் சொன்னோன்னே, இல்லை நான் வந்து அரக்கர் கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்லை, நாங்கள் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க, சத்திரியர்கள், அதனால் உன்னை திருமணம் பண்ணிக்க முடியாது, நீ போகலான்ட்டுவான். போனோன்னே இப்போ அந்த தண்ணியை கொண்டாந்து தாயாருக்கு கொடுத்ததுக்கு பிறகு வெகு நேரமாகியும் இடும்பியை காணுமேன்னு அவன் இடும்பன் வந்து புறட்டு வர்றான். புறட்டு வந்தோடனே இடும்பியை பார்த்து கேட்பான், எங்கே மனிதர்கள் எங்கே பார்த்த நீ அப்படின்னு கேட்பான். இல்லை அவர்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லுவாள். இல்லை அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி இப்போ வருவான். வந்தவொடனே இந்த 5 பேரை பார்த்தவொடனே, ஆகா பிரமாதமாக இருக்குது, நீ என்னையே ஏமாற்ற பார்க்குறியான்னு தங்கச்சியை ஓங்கி அடிப்பான். அடித்த உடனே இப்போ பீமன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு பெண்ணை அடிக்கிறான்னு சொல்லிட்டு வந்துடுவான். பீமன் இருக்கிற கதாபாத்திரத்திலே சார், பீமன் வந்து பெண்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறாள், மரியாதை கொடுக்குறாள், ரொம்ப சகஜமாக ரொம்ப நல்ல கேரக்டர் பீமன். ஆமாம். அப்போ என்ன பண்ணால் இப்போ பீமனுக்கும் இடும்பனுக்கும் சண்டை நடக்குது. ஏன்னா பெண்ணை அடிக்கிறேன்னு எப்படி பெண்ணை அடிக்கலாம்னு, நாங்கள் உன்னை சாப்பிட தாண்டா வந்திருக்கேன், அவங்க உன்னை சாப்பிட்றதுக்கு அவள் காட்டி கொடுக்காம போட்டா, அதனால் அவன் அடிக்கிறேன்னு சொல்லணும், இப்போ வா நீ சண்டைக்கு வா, என்னோட மோதி உன்னால் ஜெயிக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வா அங்கிட்டு போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி பீமன் தனியாக கூப்பிட்டு போய் சண்டை நடக்கும். பலவிதமான இப்போ வந்து பீமனை பொறுத்த வரைக்கும் போர் பயிற்சி எடுத்தவன், ஒரு ஆயுதத்தை எப்படி கையாளும் தெரிஞ்சவன். ஆனால் அரக்கர் கூட்டம் வந்து அவன் அப்படி கிடையாது, விதவிதமாக மாயாஜால வித்தைகளுடன் எப்படி நிற்கிறான், திடீர்னு அங்கிட்டு நிற்கிறான், முதுகு பின்னாடி நிற்கிறான். அப்போது இடும்பி என்ன வந்து சொல்கிறான்னா, அன்பரே நீங்கள் இவர் எப்படி நீங்கள் கொல்ல முடியாது, உங்களோட நேரடியாக போதுனா நீங்கள் ஈஸியாக அவர் கொள்ளலாம், ஆனால் அவர் இந்த மாதிரியான மாயாஜால வித்தைகள் பண்ணுறாரு, அவர் இப்படித்தான், அவருடைய உயிர்நிலை இங்கே தான் இருக்குது, நீங்கள் இங்கே அடித்தால்தான் நீங்கள் அவரை கொல்ல முடியும் அப்படிங்கிற உபாயத்தை சொன்னோன்னே இப்போ பீமன் தயாராகிடுவான். அவன் ஒரு சாதாரண நேருக்கு நேராக வந்து மோதும்போது அப்போ அந்த குறிப்பிட்ட இடத்த அவன் அடித்து இப்போ இடும்பனை க்ளோஸ் பண்ணிடுவான். க்ளோஸ் பண்ணும்போது அவன் போடுற சத்தத்தில் இங்கே எல்லாம் விழிச்சுக்குவாங்க, குந்தியிலேருந்து தர்மலேருந்து எல்லாம் விழிச்சுக்குவாங்க, ஏதோ பெரிய சத்தம் நடக்குது, என்ன ஆபத்துன்னு தெரில. பீமனை பார்ப்பாங்க, பீமனை காணணும்னா இங்கே யார் இருப்பான்னா இடிமை நின்றுக்கிட்டு இருப்பான். என்ன உங்களை பார்த்துக்க சொன்னார் அவர், நீ யாருமா அப்படின்னு குந்தி கேட்பான். நான் இந்த மாதிரி இந்த வனத்தினுடைய இடும்பின்ங்கிற பேர், என்னுடைய அண்ணன் தான் இப்போ அவர் உங்கள் மகன் பீமன் வந்து அவரை கொண்டுட்டார், நான் அவர் மேலே ரொம்ப விருப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லி குந்திட்டு வந்து சொல்லி வந்து அவருக்கு அவன் அந்த கொல்றதுக்கான உபாயத்தை நான் சொன்னேன். இப்போ இடும்பன் இல்லைன்னா என்ன கொண்டுடுவான், அவர் வந்து என்ன காப்பாற்றலைன்னா இடும்பன் என்ன கொண்டுடுவான், என் மேலே அவ்வளோ கோவப்பட்டான், ஏன்னா உங்களெல்லாம் நான் காட்டி கொடுக்கலைங்கிற கோபத்தில் இடும்பன் வந்து என்ன கொண்டிருப்பான், அதை உங்கள் மகன் தான் பீமன் தான் காப்பாற்றினார், அதனால் நீங்கள் எனக்கு அவரை திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது இங்கே குந்திகிட்ட வந்து இடும்பி சொல்லியிருப்பா. பீமன் வருவான். பீமன் வந்தோடனே கேட்பாங்க, என்னப்பா உனக்காக இவ்வளோ உதவியில் இந்த பெண்ணு செஞ்சுருக்கா, ரெண்டாவது அவளுக்கு துணையாக இருந்த அண்ணனையும் நீ கொண்டுட்ட, ஆகையினால நீ அவளோட விருப்பத்தின்படி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னோன்னா பீமன் சொல்லுவான், அண்ணன் இருக்கார், எத்தனை பேர் இருக்கா, நம்ம எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம், நம்மளே வந்து ஒரு போராட்டத்தில் நின்றுட்டுருக்கோம், எங்கே போகிறது எங்கே இருக்கிறதுங்கிற ஒரு தெரியாமல் இருக்கிறோம், இதில் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பேன்.